இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். முந்தின வசனத்துல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் மேசியாவாகிய நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் சொல்லுகிறதாவது என்று ஆண்டவர் சொல்லி, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். வலது கன்னத்தில் உன்னை அறைந்தால் இடது கன்னத்தையும் திருப்பி கொடு என்றால் நீ அவனை அடிக்க முற்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க வருகிறவனுக்கு முகம் கோணாதே என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதன் தேவையோடு இருக்கும்போது, அவனுடைய தேவையை சந்திக்க உன்னிடத்தில் பொருள் இருக்கும்போது அதை கொடுக்க தாமதியாதே, யோசிக்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்பவும் கொடுப்பார் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோமே. பழிக்கு பழி வாங்குவதை குறித்து நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டவைகளெல்லாம் கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து நம்மை கிருபையின் பிரமாணத்துக்குள் கொண்டு செல்கிறார். இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு நம்மை பார்க்கும்போது பைத்தியம் என்றும் ஏமாளி வாழ தெரியாதவன் என்றும் சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படும் போது அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் செய்த நன்மைகள், செய்ய தவறிய நன்மைகள், தீமைகள், சகித்துக் கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் கணக்கிலே வைக்கப்பட்டுள்ளது. தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும்போது குற்றமற்ற மனசாட்சியுடன் நிற்க வேண்டும். நம்முடைய நியாயத்தின்படி அல்ல, அவருடைய நியாயத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாக, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகும் வாழ்க்கைக்காக அல்ல, அழியாத நிலையான வாழ்க்கைக்காக தேவனின் ஒத்தாசையோடு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பலர் நான் வாழ்வது சரி, இந்த உலகம்தான் நித்தியம், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்று இருக்கிறார்கள். என்ன சொல்வது, எதை சொல்லி புரிய வைப்பது? சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவனை பெற்று தேவனோடு கூட வாழ நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டவனாய் எகிப்து தேசத்திலே அடிமையாக விற்கப்பட்டான். அவன் எகிப்தின் அதிபதியாக மாறின போது அவனுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ள வந்தபோது யோசேப்பு அவர்களை தண்டிக்காதபடி அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார், என்னை இந்த எகிப்துக்கு விற்று போட்டதுனால நீங்கள் மனம் விசனப்பட வேண்டாம் என்று அவர்களை ஆற்றி தேற்றினான். தீமைக்கு தீமை செய்யாதபடி, பழிக்கு பழி வாங்காதபடி, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய நாடுகிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய வார்த்தைக்கு எதிர்த்து செயல்பட்ட எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொள்ள வந்தவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் செவிசாய்த்து தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யத்தக்கதான கிருபை தாங்க. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று பரமண்டல ஜெபத்துல கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களையும் மன்னிக்கத்தக்கதான கிருபை தரும்படியா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.